யோசுவாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து சில சத்தியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு நம்முடைய தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய 7 விஷயங்கள். யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் நதியை தாண்டி வர்றாங்க. யோர்தான் நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்குது. அதை தாண்டி வரணும். அதை தாண்டி பிறகு எரிக்கோ, அப்படியே தொடர்ந்து போனால் கானான். இப்போ இதை தாண்டணும். தண்ணி ஓடிட்டு இருக்குது. ஆண்கள் மட்டுமே 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பிள்ளைகள் பெண்கள் அப்படின்னு கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருப்பாங்க. அத்தனை பேர் அந்த நதியை கடந்து வரணும். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உடன்படிக்கை பெட்டி சுமந்துக்கிட்டு போகிற லேவியர்கள் முதல்ல போகட்டும். அந்த யோர்தான் நதியில் அவங்க பாதங்கள் தொட்டவுடனே தண்ணி நின்றுடும். அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இவங்க செஞ்சாங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு போகும்பொழுது இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் 4 பேர் பாடையை சுமந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஆண்டவருடைய சமூகம். அப்படி சுமந்துட்டு போகிறாங்க. யோர்தான் நதியில் இவங்க கால் அப்படி பட்ட உடனே இருபுறமும் தண்ணி நின்றுடுச்சு. அந்த சிவந்த சமுத்திரம் எப்படி நின்றுடுச்சோ அதை போல். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அதை தாண்டி போனாங்க மறுக்கரைக்கு. போகும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த யோர்தான் நதியிலிருந்து கல்லுங்கள்லாம் எடுத்துன்னு வாங்க. ஒரு 12 பேர் 12 கல்லுங்க கொண்டு மறுக்கரையில் ஒரு கல் மேலே ஒரு கல், அந்த 12 கல்லுங்க வைங்க. உங்களுடைய தலைமுறையில் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இது என்னதுங்க? இது இப்படி நிற்க வச்சுருக்கிறீங்களே, இந்த கல்லுங்க என்னத்துக்காக அப்படின்னு உங்களை கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஆண்டவர் எப்படியெல்லாம் மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, அற்புதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தார். தம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவருக்கு இருக்கிற அன்பு, அக்கறை, தம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவருக்கு இருக்கிற வைராக்கியம் எப்படிப்பட்டது என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லணும். உங்களோட தலைமுறைகளுக்கு நீங்கள் சொல்லணும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் அவங்க அந்த யோர்தான் நதியிலிருந்து வெளியே வரும்போது 12 பெரிய கல்லுங்களை கொண்டு வந்தாங்க. கல் மேலே கல் வச்சாங்க. இதுதான் நாம் இங்கே யோசுவா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களில் நம்ம வாசித்தா இந்த விஷயங்கள் இருக்குது. இப்போது எதுக்காக ஆண்டவர் இந்த கல்லுங்களை கொண்டு இந்த மாதிரி நிறுத்தி வைக்க சொன்னார் அப்படின்னா, உங்களுடைய தலைமுறையில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் என்னதுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் யோர்தான் நதியிலே ஆண்டவர் அதை நாங்கள் கடந்து வர்றதுக்காக வரும்போது அவருடைய மகிமையினாலும் அற்புதத்தினாலும் மகத்துவத்தினாலும் தண்ணீரை அப்படியே நிறுத்திட்டாரு என்று ஆண்டவருடைய அற்புதங்களையும் மகிமையான செய்கைகளையும் உங்களுடைய தலைமுறைகளுக்கு நீங்கள் சொல்லணும் என்று கர்த்தர் அந்த இடத்துல சொல்கிறார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தா அது சொல்கிறாங்க. இப்போது எதுக்காக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு என்றால், ஆண்டவருடைய மகத்துவங்களை, மகிமைகளை தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் நம்ம பசங்களுக்கு சொல்கிறோமா என்று இங்கே கொஞ்சம் யோசிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்கள் கேள்விப்படும்படி எத்தனையோ சாட்சிகளை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்குறீங்க. புஸ்தகங்கள் வழியாக, யூடியூப் வழியாக, டிவி வழியாக ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் எத்தனையோ நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அதெல்லாம் உங்கள் பசங்களுக்கு சொல்கிறீங்களா? நம்ம சொல்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படின்னாக்கா நிறைய பேர் சொல்கிறதில்ல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஆண்டவருடைய மகிமைகளை, ஆண்டவருடைய அற்புத செயல்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணுமா. பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு வளர்ந்துட்ட பிறகு நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. எங்கள் பேர பசங்க இருக்கிறாங்களே, அது மாதிரி இருக்கும் பொழுது அவங்கள கடைக்கு கூட்டின்னு போவீங்க, ஸ்கூலுக்கு கூட்டின்னு போவீங்க, அவங்கள கையை பிடிச்சின்னு எங்கேயாவது போவீங்க. போகிறப்போ ஆண்டவருடைய மகிமைகளை சொல்லணும். நான் ஒரு கதை சொல்லட்டுமா உனக்கு? நம்ம அப்படியே பேசினே போகலாமா
அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு இந்த கதையை சொல்லலாம். இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு அப்படியா அப்படின்வாங்க அவங்க. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள்லாம் அவருடைய பிள்ளைகளுக்காக செய்கிறவர், நமக்கும் மகிமையான காரியங்கள் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு பசங்களுக்கு சொல்லலாம். இல்லை, நம்ம அதெல்லாம் சொல்கிறோமா? நிறைய பேர் சொல்கிறதில்ல. அதே போல் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுது, உங்கள் பக்கத்தில் படுத்துருக்கும்போது அவங்க கையில் செல்ஃபோன் கொடுத்துட்டு அவங்க செல்ஃபோன் பார்த்துன்னு இருப்பாங்க. உனக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நீ டிவி பார்த்துன்னு இருப்ப. உனக்கு அவன் டிஸ்டர்ப் இல்லை, அவனுக்கு நீ டிஸ்டர்ப் இல்லை. அதை மாதிரிலாம் இருக்கிறோமே ஒழிய நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய மகிமைகளை, செயல்களை, மகத்துவங்களை கதையாக நம்ம எத்தனையோ சொல்லலாம், சொல்கிறதில்லை. இப்படி சொல்லணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை கை கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த விஷயம்லாம் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். சிறுவனாக இருக்கும் பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லுங்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு கூட ஆண்டவருடைய வழியை விட்டு விலக மாட்டார்கள் அப்படின்னு சாலமன் ராஜா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போது இந்த கல்லுங்களை நிற்க வைக்க சொன்னார். மானுமெண்ட்ஸாக, ஒரு அடையாளமாக. உங்களுடைய தலைமுறையில் பிள்ளைகள் உங்களை கேள்வி கேட்கும்போது என்னுடைய மகிமைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் இப்படி செய்ய சொன்னார். ஆண்டவர் சொன்னபடியே அவங்களுடைய பேர பிள்ளைகள் அல்லது அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் என்னது, எதுக்கு இங்கே ஒரு கல்லுங்களாக போட்டு வச்சுருக்கிறீங்க, தேவையில்லாமல் ஒன்றுமே இல்லையா இங்கே, எதுக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு இஸ்ரவேலர்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. கேட்டப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் அவங்களை அங்கேருந்து விடுதலை ஆக்கினார், எப்படி கூட்டிகிட்டு வந்தார், வழியில் அவங்களுக்கு என்னென்ன செய்தார், இதெல்லாம் ஆண்டவருடைய மகிமைகளை, மகத்துவங்களை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னென்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கல்லுகளை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார் என்பதை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஒரு 7 விஷயங்கள். முதலாவதாக, இந்த கல்லுங்களை பார்க்கும்போது அவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் 400 வருஷங்களுக்கு மேலேயே இங்கே அடிமைகளாக இருந்தோம் எகிப்தில், ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம், இவங்க ரொம்ப எங்களை பிழிஞ்செடுத்துட்டாங்க, துன்பப்படுத்திட்டாங்க, சித்திரவதை பண்ணாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இறங்கி வந்து மோசே என்கிற ஒரு இடத்துல பேசி எங்களை ரட்சிக்கிறதுக்காக அனுப்புனார் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதாவது அதுதானே நடந்துச்சு. யாத்திராகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசேவினிடம் பேசும்போது அதான் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவருடைய வேதனைகளை கண்டு அந்த தேசத்திலிருந்து அவங்களை மீட்பதற்காகவும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ இதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் எங்களை காப்பாற்றுறதுக்கு, எங்களை இந்த இடத்துலேருந்து மீட்கிறதுக்கு, இந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் என்கிற ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவரே இறங்கி வந்துட்டார், செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், எங்களுடைய துன்பங்களிலிருந்து எங்களை விடுவிக்க வந்தார் அப்படின்ட்டு நிச்சயமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அருமையான கற்றுப்பிள்ளைகளே, அப்போது ஆண்டவர் என்ன நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்குறாருன்னா, நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உபத்திரவங்கள், துன்பங்களிலிருந்து ரட்சிப்பதற்கு தேவையானால் அவரே இறங்கி வருவார் என்கிற ஒரு நல்ல செய்தியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான கற்றுப்பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய உபத்திரவங்களையும் துன்பங்களையும் பார்த்து நம்மை ரட்சிக்க என்ன செய்யணுமோ செய்வார், தேவையானால் அவரே இறங்கி வருவார். அதனால் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் ஏதாவது துன்பங்களில் உபத்திரவங்களை இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களை யார் துன்பப்படுத்துகிறாங்க, உங்களை யார் உபத்திரவப்படுத்துகிறாங்க, யார் உங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க,
யார் மூலமாக நீங்கள் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கேட்டு அவங்களை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக, அவங்க துன்பங்கள் இருந்தும் வேதனைகள் இருந்தும் அவங்க படுகிற உபத்திரவத்திலிருந்தும் விடுவிப்பதற்காக இறங்கி வந்த தெய்வமே, இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி என் குடும்பத்தில் அல்லது என்னுடைய வேலை செய்கிற இடத்துல அல்லது உறவினர்கள் மூலமாக வேதனைகளையும் துன்பங்களையும் பாடுகளையும் உபத்திரவம் பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவரத்தில் நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நம்மை விடுவிக்க, நம்மை மீட்க அவர் காரியங்களை செய்வார். தேவையானால் ஆண்டவரே இறங்கி வந்து கூட நம்மை விடுவிக்கிறவராய் இருப்பார். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இதிலிருந்து ஆண்டவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கறன்னா, அங்கே எகிப்து தேசத்தில் இவங்க விடுதலை ஆகிறதுக்கு முன்னே ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த ஒவ்வொரு வீட்லேயும் அந்த டோர் போஸ்ட்டில் நிலைக்கால்கள், அந்த சட்டங்கள், அது மேலே ரத்தத்தை பூசுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆட்டை கொன்று அதனுடைய ரத்தத்தை பூசுங்க. அப்போது இந்த எகிப்து தேசத்தில் சங்காரம் செய்வதற்காக, இந்த மக்களை சங்கரிப்பதற்காக, சாகடிக்கிறதுக்காக ஒரு தூதன் வருவார். இந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போய்விடுவான். அப்போ அந்த ரத்தம் அவங்கள ரட்சிக்கும், அந்த ரத்தம் அவங்கள ரட்சிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களும் கூட ஆடுகளை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து அந்த டோர் போஸ்ட்டில் தடவிட்டாங்க. சங்காரிக்கிற தூதன் வந்தான், பார்த்தான். எந்தெந்த வீட்டு நிலைக்கால்களில் டோர் போஸ்ட்டில் ரத்தம் இருந்துச்சோ அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பத்திரமா இருந்தாங்க, அவங்களுக்கு ரட்சிப்பு, அவங்கள ஒன்றும் செய்யலை. எகிப்து தேசத்தார் அந்த மாதிரிலாம் ஆண்டவர் வார்த்தையை கேட்கல, நம்பல. அப்போது எகிப்து தேசத்திற்கு எல்லா வீடுகள்லேயும் தலைச்சான் பிள்ளை செத்து போயிடுச்சு. இப்போது இந்த இஸ்ரவேல் மக்களை ரட்சித்தது யாருன்னாக்கா ரத்தம். ரத்தத்தின் மூலமாக அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு செய்தியை பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் பெற்றோர் சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்போ பேர பிள்ளைகளும் பிள்ளைகளும் ஏன் இந்த கற்களுடைய குவியல் இங்கே எதுக்கு அப்படி அவங்க கேட்டால் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இதை மாதிரிலாம் நடந்துச்சு, அந்த ரத்தத்தின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நிச்சயமாக அவங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பு என்கிற செய்தி பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் போய் சேரணும், அவங்களுக்கு சொல்லப்படணும் என்று கர்த்தர் இப்படி அந்த கற்களுடைய குவியலை அங்கே வைக்க சொன்னார். நாமும் நம்முடைய தலைமுறையில், நம்முடைய தலைமுறையின் இருக்குது, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்னாக்கா, ரத்தத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். இயேசு என்கிற அந்த பரிசுத்தமான தேவன் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்களுக்கு விடுதலை, நம்முடைய பாவங்களுக்கு விமோச்சனம். எல்லா வேதங்களும் சொல்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், இரத்தத்தின் மூலமாய் ரட்சிப்பு. இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று எல்லா வேதங்களும் இதுதான் சொல்லுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, உலகத்தில் பரிசுத்தமான ரத்தம் எங்கேயுமே இல்லை. எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம், எந்த ஆடு மாடு எந்த ரத்தமும் பரிசுத்தமாக இல்லை என்று வாசிக்கிறோம். அப்போ எப்படி தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம்? அதுக்காக தான் பரிசுத்தமான தேவன் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். ஏன் அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம்? எப்படி அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் என்றால், அவர் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்காதவர். பரிசுத்த ஆவியின் மூலமாய் மரியாள் கர்ப்பம் தரித்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் அந்த கரு உருவாகி இயேசு என்கிற அந்த தெய்வம் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அப்போது அவருடைய ரத்தம் தான் பரிசுத்தமான ரத்தம். அந்த பரிசுத்தமான ரத்தம் ஒன்று தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம். இந்த செய்தியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே ரட்சிப்பின் செய்தியை சொல்லணும். ரட்சிக்கப்படுவதற்கு அவங்க என்ன செய்யணும் என்பதை நீங்கள் சொல்லணும். ரட்சிக்கப்படுவதன் மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் சொல்லணும். எப்போ சொல்லணும்? எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வழியில் போகும்போது சொல்ல சொல்லி பைபிளில் இருக்குது. உங்கள் பக்கத்தில் படுத்திருக்கும்போது பசங்களுக்கு சொல்ல சொல்லி பைபிளில் இருக்குது. உபாகம் புஸ்தகத்தில் நீங்கள் வழிகளில் அவங்களை கொண்டு போகும்போது, கடைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகும்போது இந்த ஆண்டவருடைய இந்த மாதிரியான சத்தியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாம் சொல்லணும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு.
அதனால்தான் இந்த ஒரு ஏற்பாடு ஆண்டவர் பண்ணுகிறார். இந்த கற்களுடைய குவியலை அங்கே குவிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது ரெண்டாவது விஷயம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூணாவது சத்தியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வழியை உண்டாக்கி தருவார் என்கிற ஒரு சத்தியத்தையும் அவங்களுடைய தலைமுறைக்கு இஸ்ரவேல் மக்கள் சொல்லணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்திலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது அங்கே சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனால் தான் கானான் தேசம். சிவந்த சமுத்திரத்துக்கு அடுத்த பக்கம் இருக்குது. இப்போ இவங்க எப்படி போக முடியும்? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமத்தில் அந்த சமுத்திரத்தை ஆண்டவர் ரெண்டாக பிளந்து வழியை உண்டாக்கி கொடுத்தார். ஆமென். இப்போது அந்த கற்களுடைய குவியலை குறித்து அவங்க பேர பிள்ளைகளும் இவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நாங்கள் விடுதலை ஆயிட்டோம், ஒரு 20 லட்சம் பேர் இருப்போம், எல்லாம் புறப்பட்டு வந்தோம், இங்கே வந்து பார்த்தா பெரிய சமுத்திரத்துக்கு அந்த பக்கம்தான் ஆண்டவர் சொன்ன அந்த கானான் தேசம் இருக்குது, என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, பின்னாடி எகிப்து சேனைகள் எங்களை துரத்திக்கிட்டு வந்தாங்க, எங்கள் மறுபடியும் பிடிச்சின்னு போகிறதுக்காக. அந்த நேரத்தில் என்ன பண்ணா தெரியுமா? ஆண்டவர் இந்த சமுத்திரத்தையே ரெண்டாக பிளந்து நமக்கு வழி உண்டாக்கி கொடுத்தாரு. இந்த செய்தியை இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லணும், அவங்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அந்த கற்களையை குவியலாக போட்டு வைங்க அப்படின்னு சொன்னார். நாமும் கூட இந்த செய்தி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? நம்முடைய ஆண்டவரால் முடியாத ஒன்றும் இல்லை, எந்த வழியும் தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. எந்த வழியும் இல்லாத சூழ்நிலையில், முன்னேறத்துக்கு வழி இல்லையே, பிழைக்கிறதுக்கு வழி இல்லையே, வெற்றி பெறுவதற்கு வழி இல்லையே, உத்தியோகத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லையே, இடம் வாங்கிறதுக்கு வழி இல்லையே, வீடு கட்டுறதுக்கு வழி இல்லையே, இது போல் எதெல்லாம் நம்ம நினச்சி இதுக்கெல்லாம் ஒரு வழியே இல்லையே அப்படின்னு கலங்கி போக தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு வழிகளை உண்டாக்கி தருகிறவர். அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையில் எதுக்கு நமக்கு ஒரு வழி பிறக்கணுமோ ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் நமக்கு வழியை உண்டாக்கி தருவார் அப்படின்னு இந்த செய்திகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அருமையான சத்தியங்களை நாம் சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவோமாக. நான்காவதாக, ஆண்டவர் இஸ்ரவேலருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தி போய் சேரணும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார் என்றால், அவர்கள் விசுவாசித்திருக்கிற, அவர்கள் வழிபடுகிற அவர்களுடைய யெகோவா தேவன் அவர்களை போஷிப்பார், அவர்களை பராமரிப்பார், அவங்களுக்கு எந்த குறையும் வைக்காதபடிக்கு அற்புதமாய் அவளுடைய தேவைகள்லாம் சந்திக்கிறவராய் இருப்பார் என்பதை இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி தானே நடந்துச்சு. இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் புறப்பட்டாங்க, கானானுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. வழியில் ஆண்டவர் இவங்களுக்கு மன்னா என்கிற ஒரு ஆகாரத்தை ஒவ்வொரு எர்லி மார்னிங் புழிய பண்ணுவார். அது வந்து கீழே வந்து தரை மேலே இருக்கும். அதை இவங்க போய் பொறுக்கி எடுத்து அதை கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாப்பிடணும். 3 வேளையும் அதையே சாப்பிடணும். இப்படியாக ஆண்டவர் அவங்களுக்கு இந்த 40 ஆண்டுகள் பயணத்தில் ஆண்டவர் இப்படி அவங்களுக்காக உணவு ஏற்பாடு பண்ணினார். ஆனால் அவங்களுக்கு திருப்தி இல்லை. ஒரு முறை எப்போவும் இதையே சாப்பிடணுமா, எங்களுக்கு ஒரு இறைச்சி கிடைக்காதா அப்படின்னு முனமுனாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? காடைகளை வர வச்சார். அந்த காடைகள், ஃப்ரை பண்ணப்பட்ட காடைகள் வந்து இவங்க இருந்த அந்த பாளையத்துக்கிட்ட வந்து தப்பு 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 தப்புன்னு விழுது. அப்போ இவங்க ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட அந்த காடைகளை பொறுக்கி எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்க. இந்த சம்பவம் யாத்திராகம புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 13லேருந்து 18 வரைக்கும் வாசித்தால் அங்கே இருக்கு. அப்போ ஆண்டவர் இங்கே உங்களுடைய பிள்ளைகளுக்கும், இஸ்ரவேலர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு செய்தி போய் சேரணும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால், நம்முடைய ஆண்டவர் நம்மை போஷிப்பார், அற்புதமாய் போஷிப்பார். நம்ம எதிர்பார்க்காத வகையில், நம்ம நினைக்காத வகையில் நம்மை போஷிப்பார். குறை வைக்க மாட்டார், நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். எந்தெந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு செய்வார் என்கிற ஒரு செய்தியை இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பு. அந்த கற்களுடைய குவியலை அவங்க பார்க்கும்போது, இது என்னன்னு அவங்க கேட்கும்போது இந்த விவரமெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அருமையான கருத்து பிள்ளைகளே, நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நம்முடைய ஆண்டவர் நம் மீது ஆண்டவர் அன்பாக இருக்கிறார்,
கரிசனையாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறார், உயிரியே கொடுத்துருக்கிறார். அவ்வளோ அன்பு நமக்கு. அதனால நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். எந்தெந்த நேரத்தில் நம்ம எப்படியெல்லாம் போஷிக்கணுமோ நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். அந்த வகையில் நம்ம போஷிப்பார், நம்மை பராமரிப்பார், நம்முடைய தேவைகள்லாம் சந்திப்பார். இப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்கள விசுவாசத்தில் பலப்படுத்த வேண்டும். ஐந்தாவதாக, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லணும்னு அல்லது எந்த செய்தி, எந்த சத்தியம் அவங்களுக்கு சொல்லப்படணும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்முடைய போராட்டங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால், நமக்காக ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணணும் என்கிற ஒரு செய்தி இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும், இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அங்கே அது நடந்துச்சு இல்லையா? அந்த யாத்திராகம புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்போது அவங்களுக்கு ஒரு யுத்தம். 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால், அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுக்கும் அமாலேக்கியருக்கும் யுத்தம் நடக்குது. மோசே தன் கைகளை உயர்த்தின பொழுது இஸ்ரவேல் மக்கள் மேற்கொண்டார்கள். மோசே தன்னுடைய கைகளை இறக்கின பொழுது அமாலேக்கியர்கள் இஸ்ரவேல் மக்களை மேற்கொண்டார்கள். அப்போது இஸ்ரவேல் மக்களுடைய சக்ஸஸ் மோசேவுடைய கையில் இருக்குது. இவர் கைகளை உயர்த்தினார்னா அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லணும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த கற்களுடைய குவியலை இஸ்ரவேல் மக்களுடைய பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் இது எதுக்கு இது அப்படின்னு கேட்டால், இந்த கதையெல்லாம் அவங்க சொல்லிட்டு அந்த கதையில் இந்த கட்டத்தையும் சொல்லுவாங்க. என்னென்னு, இந்த மாதிரி ஒரு யுத்தம் வந்துச்சு, நாம இப்படி கடந்து போகும் பொழுது அமாலேக்கியர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்க, யுத்தம் நடந்துச்சு. அந்த நேரத்தில் மோசே ஊழியக்காரராக இருந்து எங்களை வழி நடத்தினு வந்தார். அந்த தீர்க்கதரிசி கைகளை உயர்த்தினார், ஜெபம் பண்ணார், நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம். அவர் கைகள் வலிக்குதுன்னு சொல்லி அவர் கைகளை இறக்குனாரு, அமாலேக்கியர்கள் மேற்கொண்டு வந்தாங்க. அப்போது அவங்களுடைய கையில் தான் நம்முடைய வெற்றியும் ஜெயமும் ஆண்டுடைய ஊழியக்காரருடைய கையில் தான் இருந்துச்சு என்கிற இந்த சத்தியத்தை அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் என்பது ஆண்டுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் ஆண்டவர் கற்கள் குவியலை குறித்து அங்கே சொல்லுகிறார். அருமையான கத்துப்பிள்ளை, இந்த ஒரு சத்தியத்தை உங்கள் மனசுலையும் நீங்கள் பதிச்சுக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லணும். ஊழியக்காரர்களுடைய ஜபத்தின் மூலமாய் உங்களுக்கு வெற்றி வரும். ஊழியக்காரர்களுடைய ஜபத்தின் மூலமாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஊழியக்காரர்களுடைய ஜபத்தின் மூலமாய் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். வசனங்களை சொல்கிறேன் பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிற அந்த அதிகாரம் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களாக இருந்த லேவியர்களிடத்திலும் ஆசாரியர்களிடத்திலும் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்களை வாசித்தால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆஸ்வதிக்கிறார். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இஸ்ரவேலர்களை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான விஷயம் என்று இருக்கிறது. எப்படி ஆஸ்வதிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னாகும் 6ஆம் அதிகாரம் 23, 24 அந்த ஆசாரியர்களுக்கு சொல்கிறார், அந்த ஊழியக்காரருக்கு சொல்கிறார், நீங்கள் போயிட்டு என்னுடைய மக்களை நான் ஆஸ்வதிக்க போகிறேன், அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு நான் ஆஸ்வதிக்க விரும்புகிறேனோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாயால் அவங்களுக்கு சொல்லுங்கள். ப்ரொனவுன்ஸ் ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் பை யுவர் மவுத். உங்களுடைய வாயினால் அவங்கள ஆஸ்வதிங்க. நீங்கள் அப்படி ஆஸ்வதிக்கும் போது நான் அவங்கள ஆஸ்வதிப்பேன் அப்படின்றார். ஏன் டைரக்ட் ஆஸ்வதிக்கக்கூடாதா? என்னாகும் 24:1 வாசிக்கிறோமே, இஸ்ரவேல் மக்களை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோமே. அப்போது ஆஸ்வதிக்க வேண்டியது தானே. ஏன் ஊழியக்காரர் மூலம் ஆஸ்வதிக்க ஆண்டவர் வாஞ்சிக்கிறார்? ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு அற்புதமோ வெற்றியோ ஆசீர்வாதமோ ஊழியக்காரர்கள் மூலமாய் வர்றத்தக்கதாக அப்படி ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். இந்த விஷயத்தை இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேர்க்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் இதை சொல்கிறார். இந்த கல்லுங்கள்லாம் கொண்டு வந்து அப்படியே குவிச்சு வையுங்க, உங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் இது என்னன்னு கேட்பாங்க. அப்போது இந்த சத்தியங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லது இந்த சத்தியங்களெல்லாம் அவங்களுக்கு போய் சொல்லப்படும், அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அல்லது ஆண்டவருடைய நோக்கம். இது 5வது. 6வதாக யாத்திராகம புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில்
8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் தண்ணீருக்காக தாகத்துக்காக அவங்க தவிக்கிற நேரத்தில் ஆண்டவரிடத்தில் மோசே போய் முறையிடுறார். ஆண்டவரே, தண்ணி வேணும்னு இவங்க என்னை தொந்தரவு பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது என்று. இதுக்கு முன்னே ஒரு முறை அதே போல் நடந்துச்சு. அப்போ மோசேவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், அங்கே ஒரு பாறாங்கல் தெரியுதா, அந்த கல்லை உன் கையில் இருக்கிற கோலினால அடி அப்படின்னார். இவர் அடித்தார், தண்ணி வந்துச்சு. இப்போ இது 2வது சந்தர்ப்பம், செகண்ட் டைம். இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இங்கே கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு. அந்த கல்லை அடின்னு சொன்னாரா, இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, அந்த கல்லுக்கிட்ட போய் பேசுன்றார். என்னாகும் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துலேருந்து 12 வரைக்கும் வாசிப்போமானால் அந்த கல்லிடத்தில் போய் பேசுன்றார். இந்த ஜனங்கள்லாம் வந்து இவரை தொந்தரவு பண்ணதுடைய டென்ஷனில் இவர் ஆண்டவர் பேச சொன்னால் இவர் போய் கோல்னால அந்த கல் அடிச்சிட்டார். உடனே ஆண்டவர் பேசுகிறார், நான் பேச சொன்னால் நீ ஏன் அடித்த, என்னுடைய வார்த்தையை மீறி நீ நடந்துக்கிட்ட, அதனால் உனக்கு கானான் தேசம் நீ பிரவேசிக்க மாட்டே அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லிட்டார். அப்போது முதல்ல ஒரு விஷயத்தை இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா, இவர் பேச சொன்னால் போய் அடிச்சிட்டார். ஏன் அடித்தார் சொல்லுங்கள்? டென்ஷனில் இருந்தார். டென்ஷன் பார்ட்டிங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இடத்துல உங்கள் டென்ஷனில் நீங்கள் வேறு மாதிரி நடந்துக்கிறது, வேறு மாதிரி பேசுறது, வேறு மாதிரி முடிவு எடுக்கிறது, கேட்டாக்கா என்னோடய டென்ஷனில் நான் அது மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நஷ்டம். இவர் அந்த டென்ஷன்னாலேயே கானானுக்கு போகிற அந்த பாக்கியத்தை இழந்துட்டார். இன்றைக்கும் நாம் நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டு அந்த டென்ஷனில் பேசக்கூடாதது பேசுறது, நடக்கக்கூடாத விஷயத்தில் நடக்கிறது, டென்ஷனில் நாம் எடுக்கக்கூடாத முடிவு எடுக்கிறது. எடுக்கக்கூடாத முடிவுனா என்ன முடிவு? தூக்கு போட்டுக்கலாமா, லைசால் குடிக்கலாமா, ரயில் கேட்டுகிட்ட போய் படுத்துக்கலாமா ரயில் வர்ற நேரம் பார்த்து. ஆண்டவருடைய ஊழியமெல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி நம்ம செய்யணும், அவருடைய ஒழுங்கின்படி நம்ம செய்யணும். நம்ம ஊழியம் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. இங்கே மோசே பெரிய பெரிய ஊழியத்தை செய்தார், பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்தார். மோசேவுடைய அந்த டெட் பாடியை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய கண்களுக்கு மறைச்சிட்டு ஆண்டவர் கொண்டு போய் மோசேவை அடக்கம் பண்ணினார் அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு அது காண்பிக்கலை அப்படின்னா, ஒரு கமெண்ட்ரியில் படித்தேன், மோசே வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் மாதிரியாம். இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் மாதிரி. அந்த டெட் பாடி இஸ்ரவேலர்களுடைய கையில் கிடைச்சிருந்தா அதுக்கு ஒரு பெரிய புண்ணியஸ்தலமாகவே மாற்றிருப்பாங்க. அவர் சமாதி இருந்த இடத்த அவர் ஒரு கோயிலே கட்டியிருப்பாங்க, கடவுளாகவே வழிபட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர் இருந்தார். ஆனாலும் ஆண்டுடைய ஊழியத்தை ஆண்டவர் சொன்னபடி செய்யாமல் இவர் வேறு மாதிரி செஞ்சதுனால, ஒழுங்கீனமாக செஞ்சதுனால இவருக்கு கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். கானான் தேசத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை இழந்துட்டார். அதனால நாம் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கலாம், பயங்கரமான ஊழியங்களை செய்கிறவங்களாக இருக்கலாம், எப்படி ஊழியம் செய்கிறோம் என்பது முக்கியம். ஆண்டுடைய ஒழுங்கின்படி செய்கிறோமா, ஆண்டுடைய வசனத்தின்படி செய்கிறோமா, ஆண்டவர் சொன்னபடி செய்கிறோமா, ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்கிறோமா, அதுதான் முக்கியம். அன்றைக்கி நிறைய பேர் ஆண்டுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்பாங்களாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22 அவங்க சொல்லுவாங்களாம், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே பேய்களை துரத்திட்டோம், தீர்க்கதரிசனங்களை சொன்னோம், அற்புதங்களை நிகழ்த்தினோம், உம்முடைய நாமத்தினாலே வியாதியஸ்தரை சுகமாக்கினோம், ஊழியங்கள்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரா, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, அக்கிரமமாய் ஊழியம் செய்தவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவருடைய ஊழியம் ஒழுங்கும் கிரமமாய் செய்யணும், ஆண்டவரோடு சொன்னபடி செய்யணும், ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யணும். இந்த ஒரு சத்தியத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஊழியம் செய்கிற நமக்கு எல்லாருக்கும் ஒரு அருமையான பாடம் இது. இல்லை என்றால் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை அங்கீகரிக்க மாட்டார், நமக்கு பிரதிபலனும் தரமாட்டார். நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீங்கள் யாருன்னே தெரியலையேன்னுவார். பயங்கரமான ஒரு விஷயம் அது. இது 6வது விஷயம். 7வதாக ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்குத்தத்தங்களை தவறாமல் நிறைவேற்றுபவர் என்கிற ஒரு செய்தி இஸ்ரவேல் மக்களுடைய
பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் போய் சேரணும் என்று ஆண்டவர் நினச்சி தான் அந்த யோர்தான் நதியிலிருந்து கொண்டு வந்த கல்லுங்கள்லாம் அந்த 12 கற்கள் போட்டு வை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த கல்லுங்களை குறித்து அவங்க பிள்ளைகள் கேட்கும் பொழுது இவங்க அந்த எகிப்து நாட்டில் நடந்த சம்பவங்களை குறித்து, அந்த வழிகளில் நடந்த சம்பவங்களை குறித்து இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் ஒரு 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பாங்க, நான் அவங்களை அங்கேருந்து விடுவிப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருந்தார். ஆதியாகமத்தில் ஆபிரகாமுக்கே ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்த அந்த வாக்கின்படியே இவர்களை விடுவித்தார். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவங்க விடுதலை ஆகிட்டு வெளியில் வர்றதை நாம் அங்கே பார்க்குறோம். அங்கே வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் அங்கிருந்து என்னுடைய மக்கள் வெளியில் வரும்போது வெறும் கையோடு வரமாட்டாங்க, பொக்கிஷங்களோடு வருவாங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 15, 13, 14. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷங்கள் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ அறிய கடவாய். அந்த ஜாதிகள், அதாவது அந்த எகிப்து தேசத்தாரை நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னா தண்டனை கொடுப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே பொக்கிஷங்களோடு கூட இந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருவார்கள். இது ஆண்டுடைய வாக்கு தத்துவம். அது அப்படியே நிறைவேறுது பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தில், கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம், அப்பொழுது அவர்களை இஸ்ரவேல் மக்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொன்னார் இல்லை, 400 வருஷங்கள் அங்கே அடிமைகளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து பொருள்களோடு கூட வெளியில் வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில். யாத்ராகமத்தில் 400 ஆண்டுகளுக்கு பிறகு அது நிறைவேறுது. இஸ்ரவேல் மக்கள் அங்கே அடிமைகளாக இருந்தாங்க, அங்கேருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினார். வெளியில் வரும்போது வெள்ளியோடும் பொன்னோடும் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லுவாங்க. சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அது எழுத்தளவில் நிறைவேற்றுவார். அதனால பிள்ளைகளே, பேர பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய பாக்கியம். உங்களை போன்ற ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் உரிமை பாராட்டி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற்றுவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், வாக்குத்தத்தங்களின்படி உங்களுக்கு இரக்கம் செய்வார் அப்படிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா வாக்கு நிறைவேற்றுவார். அதனால் பைபிளில் இருக்கிற வாக்கு தத்தங்களை மனப்பாடம் பண்ணிக்கங்க. நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு வாக்கு தத்தம், ஒரு நாளைக்கு ஒரு வாக்கு தத்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். யாரோ ஒரு ஐயா சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரர் டெய்லி ஒரு வசனம் மனப்பாடமாக சொன்னால் தான் சாப்பாடாம் அவங்க வீட்டில். டெய்லி ஒரு வசனம் மனப்பாடமாக சொல்லணும், அப்போ தான் சாப்பாடு கொடுப்பாங்களாம், இல்லைன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி அவங்க தாயார் வசனங்களை சொல்லி கொடுத்து இப்போ இந்தியாவில் பெரிய ஊழியக்காரர் அவர். இந்தியாவில் நம்ம பசங்களுக்கு அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணுறதில்ல. நம்ம பசங்களுக்கு அப்படி முயற்சி பண்ணுறதில்ல. நான் ஒன்று சொல்கிறேன் கவனிங்க, பெற்றோருக்கு, உங்கள் பசங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா முட்டி போடுங்க, முட்டி போடு, அதெல்லாம் செய்யாதீங்க. கையை காமி அடிக்கிறது அதெல்லாம் செய்ய வேண்டாம்.
என்ன பண்ணுங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் 3 அதிகாரங்கள் எழுதி கொண்டு வரணும் என்கிட்ட, அதுதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிடுங்க. 3 அதிகாரங்களை பார்த்து அவங்க எழுதுவாங்க. எழுதும்போது அதில் அவங்க வந்து அந்த வசனங்கள்லாம் அவங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இன்னொரு நாள் ஏதாவது தவறு பண்ணும்போது மத்தேயு சுவிசேஷத்தில் 4, 5, 6 அந்த 3 அதிகாரங்கள் எழுதுங்க, அதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுங்க. பசங்க அற்புதமாக வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. இது மாதிரிலாம் செய்து எப்படி ஆகிலும் பிள்ளைகளுக்கு வேதத்தில் இருக்கிற வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் சொல்லி கொடுத்து, நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தங்களை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களை அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த கஷ்டங்கள் அந்தந்த பிரச்சனைகளில் வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாமல் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை விடுவிப்பார், உங்களை சுகமாக்குவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி கொடுங்க பசங்களுக்கு. இதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் யோர்தான் நதியிலிருந்து கொண்டு வந்த 12 கற்களை அந்த இடத்துல போட்டு வையினார். நம்மளையும் குறித்தும் ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு திஷ்டாந்தமாக நடந்தது, நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்குது. அதனால் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நமக்கும். அதிலிருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளணும், அதை நாமளும் கை கொள்ளணும். அதனால் நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை, நம்மளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில், கர்த்தருடைய பயபக்தியில், கர்த்தருடைய விசுவாசத்தில், கர்த்தருடைய ஒழுக்கத்தில், கர்த்தருடைய ஊழியத்தில் உருவாவாங்க, வழி நடப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தோடு நாம் கர்த்தருடைய மகிமைகளையும் மகத்துவங்களையும் வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் சம்பவங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அற்புதமான ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களை கட்டியெழுப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.